லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னொரு இலக்கம் 50 53 79 39. இன்னொரு இலக்கம் 99 69 84 94. பெருங்குடி மக்களுக்கு என்ன ஒரு கடுப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோ கொஞ்சம் நெருப்பும் வெறுப்பும் கலந்த மாதிரி இருக்கும். அதால் வரக்கூடிய வார்த்தைகளை முன்னாடியே சொல்கிறேன், சகிச்சுக்கோங்க மக்களே. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான சூழல் உருவாகி இருக்குது. 2 பேர் செட் பண்ணி கொடுத்தாங்கன்னு இவங்க காதலிச்சாங்களாம், கடைசியில் கைவிட்டுட்டாங்க. நாட்டுடைய மானத்தை சில நாதாரிகள் லைவ்லேயே நாரடிக்குது. சரி, எல்லா வீடியோக்களையும் நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அதை பார்க்குறதோடு சேர்த்து இன்றைக்கி நான் காலையில் நியூஸ் போட்டிருந்தேன். நியூஸில் இந்த மரண தண்டனையை பற்றி போட்டிருந்தேன். 7 பேருக்கு மரண தண்டனை கொடுக்கறத பற்றி. சில செம்புகள் குடிகார கொம்புகள் இந்த கசிப்பு குடியன்கள் எனக்கு மெசேஜ் போடுது. ஏய், உனக்கு மரண தண்டனைன்னா அவ்வளோ இலக்காரமாக போச்சு, அவனுக்கு சந்தோஷமா, ஹாப்பியா? டேய், இந்த கமெண்ட் போட்டவங்களுக்கு தான் நான் சொல்கிறது. அப்போ அதே கள்ளச்சாராயத்தை குடித்து உயிரிழந்தவன் குடும்பம் இன்னைக்கு நடுத்தருவில் அனாதையாக நிற்குது. இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை காய்ச்சி ஒவ்வொருத்தனுக்கும் விற்று இவனுங்க பணக்காரனாகிட்டு போகிறானுங்க. ஆனால் அதை வாங்கி குடிக்கிறவன் ஒன்று செத்து போகிறான் இல்லையா, அவனோட குடும்பம் நடுத்தருவில் நிற்குது. அவனோட குடும்பம் நடுத்தருவில் நிற்குது. இன்னைக்கும் நாட்டில் பணம் அனுப்பாமல் எத்தனையோ மனைவிமார்கள் எங்கள்கிட்ட சொல்கிறாங்க, வீடியோக்களில் போட வேணாம், பர்சனல் இதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்க, பேசுங்க, எங்களுடைய கணவரோட கதைங்க பேசுங்க, கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அங்கே இருக்கிறாரு, போதைப் பொருள் பாவிக்கிறாரு, குடிக்கிறாரு, ₹1 காசு கூட அனுப்புறாருல்ல, 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகள், ஸ்கூல் போகிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், பணம் அனுப்புறாரு இல்லை, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, மாதத்துக்கு வெறும் 50,000 20,000 30,000 அனுப்புறாரு. 3 பிள்ளைகள் படிக்க போகுது, 4 பிள்ளைகள் படிக்க போகுது, மாதத்துக்கு 200 300 தினார் உழைக்கிறாரு. மீதி காசு என்ன பண்ணுறாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் தேடி பார்த்தா, எங்களுடைய யாராவது தெரிஞ்சவங்களை வச்சு பார்த்தா, கடைசியில் அவர் குடிக்கிறாராம், போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாராம், சூதாட்டத்தில் அடிமையாக இருக்கிறாராம், பெண்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாராம், குடும்பத்தை கவனிக்கிறாரே இல்லை, பணம் கொடுக்குறாரே இல்லை. ஆஃப்டர் ஆல், சரி, அவன் செய்கிற என்ன கருமாந்திரத்தை செஞ்சாலும் வீட்டுக்கு ஒழுங்கா பணத்தை அனுப்ப, அதுவும் இல்லை. அதுக்கு அரைவாசி காரணம் இந்த கள்ளச்சாராயம் விற்கிற, இந்த போதைப் பொருள் விற்கிற, இந்த விபச்சாரம் என்ற ஒரு சில சீர்கேடான சில கேவலங்கட்ட செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய சில நாய்கள், கீழ்த்தரமான வேலைகள் செய்யக்கூடியதுகள். இவங்க செய்கிற செயல்பாடுகளால் இன்னைக்கு சூது மதுன்னு எல்லாத்துலேயுமே வெளிநாட்டு தொழிலாளர்கள் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதை பற்றி பேசினாலோ இல்லை இதை செய்கிறவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறத பற்றி நாம் பேசினாலோ சிலவனுக்கு வலிக்கத்தான் செய்யும். ஏன்னா இப்போ நல்லா உழைக்க முடியாதுல்ல, இப்போ குடிகாரனுங்கள்லாம் கொஞ்சம் பேர் பயந்துட்டானுங்கல்ல, இப்போ இந்த கள்ளச்சாராயம் வில்படுது இல்லைல்ல, காசு கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி லொஸ்ட்டில் ஸ்டாக் பண்ணி வச்சதெல்லாம் இப்போ லொஸ்ட் ஆகி கக்கூஸில் ஊற்ற வேண்டிய சூழல் வந்துடுச்சுல்ல. அதான் வலிக்கத்தான் செய்யும். வலிக்கணும், இன்னும் வலிக்கணும். மரண தண்டனை இல்லை, அதுக்கு மேலேயும் கொடுக்கணும் இவனுங்களுக்கு தண்டனை. திருட்டு நாய்களுக்கு மக்கள் எவ்வளவோ பிரச்சனைகளில் எத்தனையோ கனவுகளோட வெளிநாடுகளுக்கு வராங்க தொழில் செய்கிறதுக்கு. அந்த மாதிரி தொழிலாளர்களை இந்த மாதிரி கீழ்த்தரமான செயல்பாடுகளை செய்யக்கூடிய சில கேவலங்கட்ட நாய்கள் இந்த மாதிரி கேவலமான வேலைகளை செஞ்சு இந்த மாதிரி மக்களுடைய வயிற்றில் அடிக்கிறானுங்களே. அவங்க தொலைக்கிற தொழிலில், அவங்களுடைய தொழிலில் உழைச்சி அவங்க குடும்பத்துக்கு அனுப்ப வேண்டிய காசுகளை இவனுங்க எடுத்து வச்சு இந்த மாதிரி சாராயத்தை விற்று அதில் சம்பாதிக்கிறானுங்களே. இவனுங்களை மாதிரி ஆக்களுக்கு இவனுக்கு மட்டும் இல்லை, அந்த காசில் யாரெல்லாம் குடும்பமாக குட்டியாக எல்லாரும் வாழ்ந்தாங்களோ அனைவருக்குமே அதில் உள்ள பாவ பங்கு சேரும். அதை யாரும் மறந்துடாதீங்க. நீங்கள் அந்த பணத்தால் யாரெல்லாம் வாழ வச்சிங்களோ, எது நல்லது செஞ்சீங்களோ, என்னென்னையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களோ அனைத்துக்குமே அந்த பாவ கணக்கு போய் சேரும் என்றதை மறந்துடாதீங்க.
அதே மாதிரி இப்போ ஒரு சில கீழ்த்தரமான செயல்பாடுகளில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சோஷியல் மீடியாவில். அவுத்து போட்டுட்டு ஆடுறது என்ன, அறகுறை ஆடுறது என்ன, அது போதாதுன்னு இந்த லைவ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் லவ் ஒரு பக்கம். நாசமா போச்சு உலகமே. பாருங்க. நான் இன்னைக்கு சாப்பிட நிலைமையில இருக்கேன். நான் செத்தாயும் சாவுக்கு காரணம் இவங்க 3 பேரும் தான். இந்த மேலே இருக்காங்கல்ல அக்கா, அவங்க தான் என்கிட்ட ஃபோன் நம்பரை வாங்கி என் பக்கத்தில் இருக்கவருக்கு கொடுத்தாங்க. அவங்ககிட்ட அண்ணான்னு சொன்னாங்க, சொல்லி கொடுத்து தான் பேச வச்சாங்க. பேசி இவருக்கு காதலிக்க வச்சு சரியா அந்த மேலே இருக்க அண்ணாவும் தான் 2 பேரும் 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். 3 பேரும் நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் நான் நினச்சேன் இவங்கள உண்மையாத்தான் பழகுறாங்கன்னு. ஆனால் எனக்கு தெரியாது இவங்க பொய்யா பழகுறாங்கன்ட்டு. சத்தியமா தெரியாது. பொய்ய சொல்லி ஏமாத்தி காதலிக்க வச்சு இன்னைக்கு இவரு காதலிக்கிறேன்னு சொல்லி எல்லாம் சொல்லி பழகிட்டு பொய்ய சொல்லி ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு சத்தியமா இந்த இழப்பை தாங்க முடியல. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால இவங்க 3 பேரும் தான் என்னோட சாவு காரணம். வேற யாருமே கிடையாது. பொய்யான காதலை கொடுத்து ஏமாத்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு காலையில் நான் நிறைய வீடியோ போட்டு எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் மௌத்தாக போகிறேன் அப்படின்னு சொல்லி கடலுக்கு போயிட்டு நான் போட்டேன். வல்லாஹி நான் மௌத்தாகத்தான் போனேன். சத்தியமாக நான் மௌத்தாகத்தான் போனேன். என்னை வந்து போலீஸில் கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி நான் இப்போ போர்டிங்கில் இருக்கேன், வந்துட்டேன். கைது பண்ணிவிட்டு வழக்கு போட்டுட்டாங்க. இந்த பிரச்சனையை வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி தான் என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பொய்ய சொல்லி ஏமாற்றி இப்போ விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு இந்த வலி தாங்க முடியலை, அதனால தான் நான் மௌத்தாக போகிறேன் அப்படின்லாம் சொன்னேன். சொன்னிக்கும் அவரும் வந்தார் இன்னைக்கு போலீஸ்க்கு. வந்து அவர் தான் எனக்கு போலீஸ்க்கு வந்திருந்தார். போலீஸுக்கு வந்து பேசி இப்போ வழக்கு அது வந்து வழக்கு போட்டாங்க. பார்ப்போம் என்ன செய்ய போகிறாங்கன்னு. நிஜமாக எனக்கு தெரியாது. நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும். நன்மையோ தீமையோ எது வந்தாலும் சரி நான் ஏற்றுக்குவேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன் நிறையா. அதனால